ஆடி அமாவாசை ஐதீகத்தின்படியும் ஆருடத்தின்படியும் அனுபவத்தின்படியும் இந்த ஆடி அமாவாசை மிகவும் நமக்கு ரொம்ப இன்றியமையாததுங்க. என்ன காரணம்னா, வாழுகின்ற வாழ்க்கையில் நாமெல்லாம் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் தான் நாம முக்கியம் நினைச்சிட்டு அப்படிப்பட்ட ஓட்டத்தில் நாம கலந்து ஓடிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது கடந்த காலத்தில் நம்மோடு பயணித்தவர்கள், நம்மோடு பாசம் செலுத்தியவர்கள், நம்மோடு பழகியவர்கள், இவங்களை எல்லாம் மறந்துட்டு நாம நிகழ்கால ஓட்டத்திலும் எதிர்கால ஓட்டத்திலும் காணாம போயிடுறோம். அதையெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்காகத்தான் நம்மை விட்டு பிரிந்த உயிர்களுக்காக நாம் பிரார்த்தனையும் நன்றியும் நினைவஞ்சலியும் செலுத்துறதுக்கான நாள் தான் இந்த ஆடி அமாவாசை. பித்ருக்களுக்காக நாம் செய்கின்ற மிகப்பெரிய தர்மம், தானம், புண்ணியம் என்னன்னா, அவங்கள நினைச்சு நாம கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்றது, தியானிக்கிறது, ஏழை எளியவருடைய பசி ஆற்றுதல். அதை விட மிகப்பெரிய புண்ணியம் வேறு எதுவுமே கிடையாது. அதனால இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்களால முடிஞ்சா உங்களை விட்டு பிரிந்த உங்களுடைய குடும்பத்தார் அல்லது பழகியவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களை ஒரு 5 நிமிடமாவது மனப்பூர்வமா நினைங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. அவங்க எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும், அமைதியா இருக்கணும், அவங்க ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்குங்க. அந்த அமைதியும் ஆனந்தமும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கணும்னு நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். முடிந்தால் அந்த நாளில் எத்தனை பேர்த்துக்கு நீங்க அன்னதானம் பண்ண முடியுமோ, பசி ஆற்ற முடியுமோ அதை செய்யுங்க. ஆடி அமாவாசையில் நாம செய்ய வேண்டிய மிக பெரும் புண்ணியம் அதுதாங்க.